அனைவருக்கும் வணக்கம். சாப்பிட்டீங்களா? சரி, என்னன்னா இன்னைக்கு ஒரு அருமையான டாபிக்ல தான் உங்களோட பேசணும். என்ன டாபிக்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் கல்லூரியும் சரி இல்லை வெளியும் சரி நிறைய பாதிப்புகள் உள்ளாது. என்ன பாதிப்பு பார்த்தீங்கன்னா, இந்த ரேகிங் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இது வந்து இன்னைக்கு நிறைய சட்டத்திட்டங்கள் வந்துருச்சு. அப்படி இருந்துமே என்ன நடக்குது, இந்த ரேகிங் நடக்குது. ஆனால் பெரும்பாலான மாணவர்களும் சரி நிறைய புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த இது போகக்கூடாது, தப்பு, சக மாணவர் நம்முடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இருந்துமே சில பேர் தன்னுடைய விருப்பத்துக்காகவும் தன்னுடைய சுயநலத்துக்காகவும் மற்றவர்கள் வேலை செய்து அதை சந்தோஷப்படுறாங்க. சரிங்களா? ஆனால் இந்த தமிழக அரசு சரி இந்திய அரசு சரி என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு அழகான சட்டங்கள்லாம் ஏற்றுக்கிறாங்க. எப்படின்னா, இந்த சட்டம் வந்துச்சுன்னா, இந்த ராய்க்கு நடந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து இத்தனை வருஷம் தண்டனை எவ்வளோ பணம் கட்டணும் அப்படி இருந்துமே அதையெல்லாம் பொருள்படுத்தாமல் என்ன பண்ணுறாங்க, இந்த நிறுவனம் தான் இருக்கு. சரி, இது வந்து மிகப்பெரிய சமூகத்தில் ஒரு சிக்கல் அமையும். சரிங்களா? அப்போ ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா அது ஒரு தீர்வு வேணும் இல்லையா? அது ஒரு தீர்வு நம்ம இருந்தால் தான் அந்த சமூகத்தை சரியாக கொண்டு. அப்போ சக மாணவர்கள் படிக்கிற இடத்துல சந்தோஷமாகவும் நல்லா படிச்சு போகிறமாகவும் இருக்கணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வழிவகுக்கணும். ஃபஸ்ட்டு வழிவகுக்கணும்னா நல்லா இருக்கும். அப்போ அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே மனநிலையில் இருக்கும். எல்லாரும் ஒரே மனநிலைனா எல்லாரும் 5 வருடத்துக்குனா ஒரே மாதிரி இருக்குது. எல்லாரும் ஒவ்வொரு காலத்தில் இருப்பாங்க. ஆனால் என்னன்னா சிந்தனை விதமான சிந்தனை ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாரும் இருக்கும். எனக்கு தெரிஞ்சளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் நிறைய இடங்கள் படிச்சுக்கலாம், செய்தி படிக்கலாம். எனக்கு தெரிஞ்சவங்க இப்போதைக்கு வந்து அந்த ராயிங்கிறது ஆர்ட்ஸ் காலேஜ்லையோ இன்ஜினியரிங் காலேஜ்லையோ ரொம்ப குறையாச்சு. அவங்க அவேர்னஸ் கொடுத்தாச்சு. அந்த அவேர்னஸ் மூலம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அதை விளையாடுறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மருத்துவமனை வந்து அதிகமாக மருத்துவமனைனா ஒரு உயிரை காப்பாற்றுற ஒரு இடத்துல தான் இந்த ராகிங்கிற பெயரில் ஒரு உயிர் எடுக்கிற அளவுக்கு அங்கே இருக்கு. சரிங்களா? சரி, இப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம அரசு கல்லூரியிலையோ அல்லது பிரைவேட் கல்லூரியிலையோ அல்லது பிரைவேட் கல்லூரி வேறு சார்ந்த கல்லூரியிலையோ இருக்கும்போது அப்படியெல்லாம் இல்லாத கல்லூரி இருக்கும்போது மருத்துவர்கள் பண்ணுறதுக்கு காரணம். சரிங்களா? அந்த காரணம் தெரிஞ்சுன்னா அதுக்கான வழியை போகுது. அதுதான் தீர்வு. சரிங்களா? அதுக்கான வழியை வகுக்கும். அதுக்கான காரணம் என்ன? அது காரணம் என்ன? டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள், என்ன காரணம்? இவர் ஒரு காரணம் இப்போ பெரும்பாலும் சொல்கிறது வந்து எல்லாத்தையும் வந்து ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. சரிதானே? ஆமாம், அப்படிதான் சொல்கிறாங்க இல்லையா? இந்த மன அழுத்தம் இயல்பா ஏன் அவங்களுக்கு மட்டும் மன அழுத்தம் அதிகம் வருது? இந்த மருத்துவர்களுக்கு மன அழுத்தம் அதிகம் வரும். அவங்களுக்கு இயல்பாக மன அழுத்தம் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க கத்தி பிடிக்கிறாங்க. ஏன்னா ஒரு உயிரை காப்பாற்றி ஆப்ரேஷன் பண்ணி அந்த கத்தி பிடிச்சி வேலை பார்க்குறாங்க இல்லையா? அவங்களுக்கு மன அழுத்தம் இருக்கக்கூடாது இல்லையா? மன அழுத்தம் இருந்தாவே அதுக்காக ஆகும். திரும்ப அதில் வந்து அதிகமாகும். அவங்க உயிர் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. சரியா? அந்த இடத்துல தான் என்ன ஆகுது, இந்த ராகிங் உருவாகுது. தன்னுடைய மன அழுத்தத்தை யாரையாவது அதை வெளிப்படுத்தணும், அவங்களை வந்து ராகிங் பண்ணி நம்ம முயற்சி அடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க கொண்டு வராங்க. ஒன்று. அடுத்தது சூப்பர் ஒரு கிளாப் பண்ணுங்க. என்ன சொல்கிறாங்க, அப்படின்னா சொன்னாங்கன்னா இது வந்து நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா சட்டத்திட்டங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் மேலோங்கி போகணும். சட்டத்திட்டங்கள் வந்து நல்லா கடுமையாகணும்னா அது குறைய வாய்ப்பு இருக்குது. ராகிங்கிறது வந்து குறையும் அப்படின்றாங்க. சூப்பர். அப்புறம் வேற என்ன இருக்கும்? சூப்பர், அருமையாக சொன்னாங்க. இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வியூ இல்லையா, அந்த பாதை இல்லையா, அந்த பாதையை அடைக்கணும். பாதையை அடைக்கணும். அந்த பாதை மீன்ஸ் நம்ம வழி, அதாவது தப்பிக்கிறதுக்கான வழி. தப்புச்சோம் அப்படின்னா தப்பிக்கிறதுக்கான வழியை வந்து அடைக்கணும். அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம்னா இந்த ராகிங் வந்து ஒட்டுமொத்தமாக போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ரைட்டா? சூப்பர். இதோட வேற இருக்கா? வேறு காரணம் இருக்கா? அதுக்கான தீர்வு கிடைக்குமா? வேறு என்ன தீர்வு இருக்க முடியும்? ராகி பண்ணியாச்சுப்பா, ஆனால் ராகி இருக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கான தீர்வு என்ன? இதான் சிக்கல் வரும். இதுக்கான சிக்கல் தான். ஒரு கல்லூரிக்கு போகிறோம், பலத்த மாணவர்கள் வர்றாங்க, நிறையா சந்திக்கிறாங்க, அங்கே உறவுகள் ஏற்படுது, மாமா மச்சாங்கிறான், அண்ணன் தம்பிங்கிறான், எல்லாம் சொல்கிறாங்க, பழகிறாங்க, போகிறாங்க, புதுசாக பிரிஞ்சு போகிறாங்க. அப்படி இருக்கிற அந்த இடத்துல வந்து இதுவும் நடக்குது. இது நடக்காமல் இருக்கிறதுக்கான தீர்வு நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு
சூப்பர், அருமையாக சொன்னாங்க. சூப்பர், ஒரு கிளாப் பண்ணுங்க. சரி, சட்டத்திட்டங்கள் சரியாக இருந்ததுன்னா சரியாயிடும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரிப்பா, இது வரைக்கும் பொறுமையாக இருந்த அழகாக நல்ல கருத்துக்கள் அருமையாக சொன்னீங்க. சூப்பராக சொன்னீங்க. உங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி. நன்றி, வணக்கம்.